Good morning students. 8th Mathsல numbers chapterல 1.2 exerciseல 4th sum பார்க்க போறோம். ஆல்ரெடி 3rd sum போட்டிருந்தேன். சிம்பிள் தான். அது வந்து காமனா ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்றது அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து क्वेश्चन நல்லா கவனிச்சு நீங்க போடணும். சப்ட்ராக்ட் 8/44 ஃப்ரம்னா எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஃப்ரம் 17/11 அதாவது ஃப்ரம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க -17/11 அந்த நம்பர்ல இருந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். எந்த நம்பர் இப்போ கொடுத்துருக்க செகண்ட் நம்பர்ல இது ஃபர்ஸ்ட் நம்பர்னு வச்சுக்கோங்க, அது செகண்ட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ல சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்ரம்னு கொடுத்தாங்கன்னா நம்ம செகண்ட் நம்பர் என்ன இருக்கோ அதை முதல்ல போட்டுட்டு தான் சப்ட்ராக்ட்னால மைனஸ் போட்டிருக்கோம். முதல்ல என்ன நம்பர் இருக்கு -8/44. உங்களுக்கு இந்த லைன் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டுருந்தோம். நீங்கள் வந்து 8/44 மைனஸ் அது போடக்கூடாது, அது தப்பு. நம்ம சப்ட்ராக்ட் ஒரு நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணணும். அது நம்பர் ஃப்ரம்னா எந்த நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதா அதில் கொடுத்துருப்பாங்க. -17/11 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ், அதான் இங்கே போட்டிருக்கேன் 8/44. அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் 11 4s 44, 2 4s ரெண்டும் சேம் நம்பரால் தான் கேன்சல் பண்ணணும். 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 4s 8ன்னு மேலே கீழே வந்து 11 இருக்கும். இப்போ ரெண்டுமே 11 சேமாக இருக்குது. அப்போ எல்சிஎம் 11 எடுத்துடலாம். அப்போ மேலே என்ன வரும் 17 + 2, 17லேருந்து 2 நம்ம -17 + 2 மைனஸ் தான் என்னது கிரேட்டராக இருக்குது. அந்த சைன் தான் கிரேட்டராக இருக்கனால நம்ம மைனஸ் போட்டுட்டு சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். ப்ளஸ்னா தான் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ்னா ரெண்டு சைனும் சேமாக இருந்ததுன்னா ஆட் பண்ணணும். ஆனால் சைன் வேறு வேறு இருக்குது. ஆனால் பிக்கர் நம்பர் பக்கத்தில் இருக்கனால மைனஸை போட்டுட்டு 17லேருந்து இந்த மாதிரி 2 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 15/11. திஸ் ஃபைனல் ஆன்சர் வந்து என்னது 15/11. இவ்வளோதான் இந்த சம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா கவனித்து பொறுமையாக போடுங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் என்ன தான் மைனஸ். அந்த ஒரு இதுவும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 5th சம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். தேங்க்யூ.